அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கு எடுக்கிற யாவருடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தையே தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் அதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். Blessing on the bread, sacrament prayers. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of body of thy Son, and witness unto thee, O God, eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep this commandment which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing and the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of the blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have his spirit to be with them. Amen. மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, Your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive your debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Second Chronicles chapter 31 chapter verse 1 to 21. Verse 1. இவைகளெல்லாம் முடிந்த பின்பு வந்திருந்த இஸ்ரவேலர்கள் எல்லோரும் யூதேயாவின் பட்டணங்களுக்கு புறப்பட்டு போய் யூதா, பெஞ்சமின் எங்கும் எப்ரேமிலும் மனாசேலும் கூட உண்டான சிலைகளை உடைத்து விக்கிரதோப்புகளை வெட்டி மேடைகளையும் பீடங்களையும் இடித்து அவைகளை எல்லாம்
தகர்த்து போட்டார்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரர்கள் எல்லோரும் அவர்கள் தங்கள் ஊர்களில் இருக்கிற தங்கள் காணி ஆட்சிகளுக்கு திரும்பினார்கள். Now when all this was unfinished, all Israel that were in prison went out to the cities of the Judah and broke the image in peace, and cut down the groves, and drove down the high place, and this altar out of the all Judah and Benjamin in the Ephraim also and Manasseh, until they had utterly destroyed them all. Then all these children of Israel returned every man to this and person into their own city. வசனம் 2. எசேக்கியா ஆசாரியர்கள் லேவியர்களுடைய வகுப்புகளை அவர்கள் வரிசைகளின்படியும் அவர்களை அவர்கள் ஊழியத்தின்படியும் திடப்படுத்தி ஆசாரியர்களையும் லேவியர்களையும் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தவும் கர்த்தருடைய பாளையத்தின் வாசல்களே ஊழியச் செய்ய துதித்து ஸ்தோத்திரிக்கவும் ஒழுங்குபடுத்தினான். And Ezekiel appointed the scrolls of the priest and the Levites after their course, every man and according to this and service this priest and Levites for the burnt offering and for this peace offering to the ministers and to the give and thanks and praise in these gates of these and things of the Lord. வசனம் 3. ராஜா கர்த்தருடைய நியாய பிரமாணத்திலே எழுதியிருக்கிறபடி அந்தி சந்திகளில் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகளுக்கும் ஓய்வு நாட்களில் மாத பிறப்புகளிலும் பண்டிகைகளிலும் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகளுக்கும் தன் அஸ்தியில் இருந்து கொடுத்து தன் பங்கை கொடுத்தான். He appointed also the kings appoint Abdis and Sebastian for this burnt offering to wait for this morning and evening and burnt offering and this and burnt offering for this Sabbaths and for the new months and for the set and first, and as this written in this laws of the Lord. வசனம் 4. ஆசாரியர்களும் லேவியர்களும் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை உற்சாகமாய் கைக்கொள்ளும்படி அவர்களுக்குரிய பகத்தை கொடுக்க ஜனங்களுக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் கட்டளையிட்டான். Moreover he and commandment this people the people that dwell in this Jerusalem to the give and the profession of the priest and the Levites that they might and congregate in these laws of the Lord. வசனம் 5. இந்த வார்த்தையை பிரஸ்தவம் பண்ணும்போது இஸ்ரவேல் புத்திரர்கள் தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் தேனிலும் நிலத்தின் எல்லா வரத்திலும் முதற் பலன்களை திரளாய் கொண்டு வந்து சகலத்திலும் தசமபாகத்தை பூரணமாய் கொடுத்தார்கள். And so soon as these commandments and come upon the children of the Israel forgot in this abundance the first and fruits of the corns and wine and the oil and honey, and of all this increase of this and field and the tithes of the all things and forgot they and inabundantly. வசனம் 6. யூதேயாவின் பட்டணங்களிலும் குடியிருந்த இஸ்ரவேலர்கள் புத்திரர்கள் யூதா புத்திரர்களும் ஆடுகளிலும் தசமபாகத்தையும் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளில் தசமபாகத்தையும் கொடுத்து வந்து குவியலாக வைத்தார்கள். And congregation the children of the Israel and the Judah and they within the cities of the Judah and they and also and forgot in these tithe of the oxen and sheep and this tithe of the holy things and which were and consecrated unto the Lord and their and God and the laid and them by Abbas. வசனம் 7. 3ஆம் மாதத்தில் குவியல் செய்து தொடங்கி 7ஆம் மாதத்திலே முடித்தார்கள். In the third month they and began to lay the and foundation of the and finished them in the 7th month. வா எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. உற்சாகமாக கொடுக்கும்போது
கொடுக்கணுங்க. அப்போ தான் கவர்மெண்ட் நடக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு. அதுவும் அந்த காலத்தில் தேவனுடைய செய்கைகளை செய்தவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த காலத்தில் எப்படி கொடுக்கறது, யாருக்கு கொடுத்தா கரெக்டாக போய் சேருமா அப்படின்ற மாதிரி தான். வசனம் 9, அந்த குழிகளிலே குறித்து எசேக்கியா ஆசாரர்களையும் லேவியர்களையும் விசாரித்த பொழுது, then Ezekiel questioned and with the priest and the Levites and can bring this heaps. வசனம் 10, சிதேக்கியன் சந்திதியானாகிய அசீரியா என்னும் பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம். இன்னும் மிச்சம் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் அந்த திராட்சையானது அம்பராம் மீந்து இருக்கிறது என்றான். And Azariah, the chief priest of this house of Zurach, answered him and said unto the people, and began to bring this offering into this house of the Lord, and we have an hidden ignite to the heap, and have the left and plainly for this Lord, and eat and blessed this people, and that and which is unleft is and this great store. வசனம் 11, அப்பொழுது எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்திலே பண்டகசாலைகளையும் ஆயத்தப்படுத்த சொன்னான். And Ezekiel commandments to the prepare camber in the house of the Lord, and they and prepare them. வசனம் 12, அவர்கள் அவைகளை ஆயத்தப்படுத்தின பின்பு அவைகளிலே காணிக்கைகளையும் தசம பாகத்தையும் பரிசுத்த பண்ணப்பட்டவைகளையும் உண்மையாய் எடுத்து வைத்தார்கள். அவைகளில் மேலே லேவியனாகிய கோனியா தலைவனும் அவன் தம்பியாகிய சிமியோ இரண்டாவதுமாயிருந்தான். And forgotten in these offerings and the tithes and this detect things faithfully over which in Conconia this Levites was enrolled, and Simini as and brother was in this next. வசனம் 13, ராஜாவாகிய எசேக்கியாவும் தேவனுடைய ஆலய விசாரணைக்காரனாகிய அசேரியாவும் பண்ணின கட்டளையின்படியே ஏகியேலும் அசியாவும் நாகாத்தும் அசேகேலும் பிரேமோத்தும் சேபாத்தும் எலிலேலும் இஸ்மேக்கியும் மகத்தும் பினியாவும் கோனியாவின் கீழும் அவன் தம்பியாகிய சிமியேனின் கீழும் விசாரிப்புக்காரர்களாயிருந்தார்கள். And Azza and Nata and Azel and Jeremoth and Azobad and Helia and Ismasia and Manasseh and Bensa were an overseer under the head and Conconia, and Simea his brother, and that the commandment of the Azariah the kings and the Azariah the ruler of the house of the God. வசனம் 14, கிழக்கு வாசலை காக்கிற இமானிவின் குமாரனாகிய கோரா என்னும் லேவியன் கர்த்தருக்கு செலுத்தப்பட்ட காணிக்கைகளையும் மகா பரிசுத்தமானவைகளையும் பங்கிடும்படிக்கு தேவனுக்கு செலுத்தும் உற்சாக காணிக்கைகளை மேல் அதிகாரியாயிருந்தான். And Koro the son of the Himana the Levites the proter toward the east was over this freewill offering of the God, and distribute these on obelate of the Lord and the most holy things. வசனம் 15, அவனுடைய கைக்கு உதவியாக ஆசாரியன் பட்டணங்களிலும் வகுப்புகளிலும் படி இருக்கிற தங்கள் சகோதரர்களே பெரியவனுக்கும் சிறியவனுக்கும் ஆசாரியமானாய் கொடுக்கும்படிக்கு உண்மையா உள்ளவர்களாக எண்ணப்பட்ட ஏதேனும் மினியாமினும் யுசுவாவும்
சிமியாவும் அமீரியாவும் சிக்கினியாவும் ஏற்படுத்தப்பட்டார்கள். And next him there were an Eden and mini enemy and Jersha and the Simea and Ameria and the Sachinia in the cities of the priest in there set an office to give to their brethren by the curse as well unto the great as to the small. வசனம் 16 வம்ச அட்டவணைகளில் எழுதப்பட்ட மூன்றாவது முதல் அதற்கு மேற்பட்ட ஆண் பிள்ளைகளை தவிர கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கிற அவருக்கு தங்கள் வகுப்புகளின்படியே தங்கள் முறைமைகளில் தாங்கள் செய்கிற தங்கள் பணி விடைக்கத்தக்கதாய் அனுதினப்படி கொடுக்கப்பட்டது. A basic there and general logi of the males from and there 3 years old and upward, even unto every one that entereth into the house of the Lord is daily and protein for their and service in their and charges according to their and course. வசனம் 17 தங்கள் பிதாக்களின் வம்சம் அட்டவணைகளில் எழுதப்பட்ட தங்கள் வகுப்புகளின்படியே தங்கள் முறைமைகளில் இருக்கிற 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் both through the genealogy of the priest by the house of their and fathers and the Levites from the 20 years old and upward into their and charges by their and course. வசனம் 18 அவர்களுடைய எல்லா கூட்டத்தின் அட்டவணைகளிலும் எழுதப்பட்ட அவர்களுடைய எல்லா குழந்தைகளுக்கும் மனைவிகளுக்கும் குமாரர்களுக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு கொடுத்தார்கள். அவர்கள் பரிசுத்தமானதையே உண்மையின்படியே பரிசுத்தமாய் விசாரித்தார்கள். And to the genealogy of all their and little ones, their wives and their sons and their and daughters through God all the congregation, for in their and set office they and sanctified themselves in the holiness. வசனம் 19 ஆசாரியர்கள் எல்லோரும் ஆண் பிள்ளைகளுக்கும் லேவியர்களுக்குள்ளேயும் அட்டவணைகளையும் எழுதப்பட்டவர்கள் எல்லாருக்கும் படி கொடுக்க ஆசாரியர்களுடைய ஒவ்வொரு பட்டணத்துக்காக அடுத்த வெளிநிலங்களிலும் ஆரோனின் புத்திரரில் பேர் பேராக குறிக்கப்பட்டவனும் மனுஷரும் இருந்தார்கள். Also of the sons of the Aaron of the priest which were in this field of these suburbs of their cities in every several cities the men that were an expressed by the name to the give protection to all the males among the priests and to all that were an reckoned by the general duties among the Levites. வசனம் 20 இந்த பிரகாரமாக எசேக்கியா யூதியாவை வெங்கும் நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதையே செய்தான். And those did and Ezekiah triggered all the Judah and Wargod that and which was and good and right and truth and before the Lord is God. இதுதான் தேவை. வசனம் 21 அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலைகளிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கு கற்பனைகளுக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அது எல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான். And in every work that began in the service of this house of the God and in the laws and in the commandments to the seek is God and did it with all this heart and prospered. The second Chronicles 31 chapterல 20 verse 21 இது வந்து செம முக்கியம். கடவுள்கிட்ட நம்மளும் இதே மாதிரி நடந்துக்கணும், நம்மளும் இந்த மாதிரி பேர் வாங்கணும் தனிப்பட்ட முறையில் எல்லாரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.